சென்ற காணொலியோட தொடர்ச்சி மக்களே. ஸோ நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா, அந்த அமமுக எம்எல்ஏ வந்து அவர் வந்து அவராக ஆதரவு தெரிவித்தாரா, இல்லை நீங்கள் குதிரை பேரம் பேசி தான் ஆதரவு தெரிவிக்கச்சிங்களான்னு தெரில. அதை நம்ம வந்து அது நம்ம சொல்ல எதிர்கட்சி ஆளுங்களும் சொல்கிறாங்க, அமமுக தலைவர் டிடிவி தினகரனும் சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து தானாக வந்த மாதிரி தெரியல, நீங்கள் குதிரை பேரம் பேசி தான் கூப்பிட்டீங்க அப்படின்னு. இப்படி உங்கள் ஆட்சி மேலே இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எத்தனை குற்றச்சாட்டு, ஒரு ஜோசியரை கொண்டாந்து ஆலோசகராக வச்சிங்க ஒரு குற்றச்சாட்டு, நீங்கள் ஒரு கட்சி தலைவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா போகுதுன்ற குற்றச்சாட்டு, உங்களை முகமூடி போட்ட சில நபர்கள் வந்து சந்திக்கிறாங்க, யாருனே தெரிலன்ற ஒரு குற்றச்சாட்டு, பத்தாவதுக்கு குதிரை பேரம் பேசுனீங்கன்றது குற்றச்சாட்டு, எம்எல்ஏவே தூக்கிட்டீங்கன்ற குற்றச்சாட்டு, அப்படின்ற மாதிரி அந்த இது வந்து நிறைய போயிட்டு. அப்புறம் இந்த மகளிர் உரிமை தொகை நீங்கள் வந்து 2500 கொடுக்குறேன், நீங்கள் இது வரைக்கும் கொடுக்கல, இப்போ நாளைக்கு வந்து அவங்க எப்போவுமே 15ஆம் தேதி போல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அதுவும் கொடுக்கல, அதை நிறுத்தி வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி அடுத்தடுத்து அடுக்கிக்கினே போகிறாங்க. அதை தான் சாக்குன்ட்டு அவங்க இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள்கிட்ட கேட்காததெல்லாம் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஆனால் வந்து நிறையவே இருக்காது, அதை உங்ககிட்டே வந்து கேட்குறாங்க. அது கேட்குறதுல தப்பு இல்லை. ஆனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த கட்சிகள்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த நச்சரித்து அவங்கக்கிட்ட இந்த மாதிரி இதெல்லாம் நிறைவேற்ற வச்சுருக்கணுமே, அப்போ செய்யாமல் இருந்துட்டு இப்போ மட்டும் செய்கிறீங்க அப்படின்னு இப்போ மட்டும் கேள்வி கேட்குறீங்கன்றதான் நம்மளோட கேள்வி. சரி, இப்போது இந்த விஜயினுடைய தாவேகா ஆட்சி, தாவேகா அரசின் ஆட்சி, இந்த ஆட்சி வந்து ஒரு வாரத்திற்குள்ளாரையே கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஏண்டா இந்த கட்சிக்கு வாக்களித்தோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவங்க கொண்டு போய் வைப்பாங்க. அந்த நிலைமைக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி நேற்று சட்டமன்றத்தில் போட்டிருக்காங்க. இந்த கட்சி வந்து பெரும்பான்மையை நிரூபிச்சிருந்தாலும் இவங்க மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், நான் ஏற்கனவே சொன்னதை தான் அப்படியே நடக்குது. திமுக ஊடகங்கள் தும்முனா குற்றம் அப்படின்னு போடுவாங்க. இப்போ அதானே பண்ணியிருக்காங்க. இந்த 1000 ரூபா வந்து மகளிர் உரிமை தொகை நாளைக்கு கொடுக்க வேண்டியது, அதை கொடுக்கவில்லை விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிந்தனை களம்னு ஒரு அந்த கலைஞர் டிவியில் போடுறதுல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, இந்த 1000 ரூபா வந்து தான் அவங்க மருந்து மாத்திரை வாங்கணும், இந்த 1000 ரூபா வந்து தான் அவங்க வந்து வீட்டு செலவு பண்ணணும், இந்த 1000 ரூபா வாங்கி தான் அரிசி பருப்பு வாங்கணும், இந்த 1000 ரூபா வந்து தான் அவங்க காய்கறி வாங்கணும், இந்த மாதிரிலாம் அவங்க திட்டம் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. நீங்கள் கொடுக்காம விட்டீங்க, இது அவங்க குடும்பத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க இந்த 1000 ரூபா கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்க வாழவே இல்லை. இதுதான் நம்ம கேட்கணும். நீங்கள் எப்போலேருந்துப்பா கொடுக்க ஆரம்பிச்சிங்க? நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடிலாம் அவங்களுக்கு யார் சோறு போட்டா, அவங்க வீட்டில் எப்படி எப்போ அரிசி பொங்கி சாப்பிட்டாங்க, அவங்க வீட்டில் எப்படி காய்கறி வாங்கினாங்க, அவங்க வீட்டில் எப்படி மருந்து மாத்திரை வாங்கினாங்கன்னு கேட்கணும். நீங்களாம் உங்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு, உங்கள் வாக்கை வாங்குறதுக்கு பின்னாடி நீங்கள் மறைமுகமாக காசு கொடுத்தா அதுவும் கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்து மாற்றுறது மட்டும் இல்லாமல், அப்படி கொடுத்து வாக்கு வாங்குறது மட்டும் இல்லாமல், நாங்கள் இதெல்லாம் கொடுக்குறோன்னு முன்னாடியே வேறு அறிவிச்சிடுறது. பின்னாடி வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முன்னாடி அறிவிச்சிடுறது. இதுவும் வந்து வாக்குக்கு காசு கொடுக்கறது தான். இப்போ இந்த 1000 ரூபாய் பார்த்து வாக்கு போட்டவங்களாம் இந்த 1000 ரூபா காசுக்கு தான் வாக்கு போட்டிருக்கான்னு தான் அர்த்தம். இந்த காசை பின்னாடி வாங்கிக்கிறான், முன்னாடி வாங்கிக்காம பின்னாடி வாங்கிக்கிறான். இந்த 2500 ரூபா கொடுக்குறீங்களே, இந்த 2500 ரூபாய் வந்து கொடுக்கல, ஆனால் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து முன்னாடி கொடுத்தா அது வந்து தேர்தல் ஆணையம் விதிகள் படி அது எதிராகிடுது. அதனால் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம், அப்போ முன்னாடி ஓட்டை போட்டு பின்னாடி வந்து காசை வாங்கிட்டு போப்பா, அதானே அர்த்தம். அப்படி கேட்டிருக்கணும். நீங்கள் அவரை கேள்வி கேட்கணும். நீங்களே அந்த வாக்குறுதி வச்சிருக்கா, நீங்கள் எப்படி கேட்பீங்க? நீங்களும் திராவிட அரசு தானே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் இது வந்து எங்களுக்கு திராவிட 2.0 மாதிரி தான் போயிட்டுருக்குது. திராவிட மாடல் 2.0 மாதிரி தான் தாவேகா ஆட்சி போயிட்டுருக்குது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவங்களும் கடிதம் எழுதுறாங்க, நீங்களும் கடிதம் எழுதுறீங்க. அவங்களும் யூட்டர்ன் பண்ணுறாங்க, நீங்களும் யூட்டர்ன் பண்ணுறீங்க. அவங்க என்ன யூட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னா, இந்த பல்லக்கு தூக்குற பிரச்சனையில் யூட்டர்ன் அடித்தாங்க. அது வந்து அந்த ஏதோ ஒரு மடத்துக்கு வந்து அந்த மடாதிபதியாக ஒருத்தர் வந்து பல்லக்கில் தூக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு, அது வந்து மனித மாண்புக்கு எதிரானதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் எதிர்ப்புலாம் வந்தோன்னா அதை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த தொழிலாளர்கள் பிரச்சனையில் 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும். அதாவது தொழிலாளர் பிரச்சனை சொல்ல முடியாது, இவங்களாம் வாலண்டியராக முன்னாடி வந்துட்டு 8 மணி நேரம் வேலை பார்க்குறத 12 மணி நேரமாக ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இதில் ஏதோ விடுப்பு மட்டும் ஏற்கனவே இருக்க விடுப்போட ஒரு நாள் சேர்த்து விடுப்பு விடுறோம், ஆனால் 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் ஆக்கிக்கிறோன்னு பெரும்பான்மையான தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம், 8 மணி நேரத்துக்கு இங்கே நாக்கு தள்ளிக்கிட்டு இருக்குது, 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா, சரிங்க நாங்கள் பின் வாங்கிக்கிறோம், தெரியாமல் சொல்லிட்டோம் அப்படின்னு பின் வாங்கினார் ஸ்டாலின் அவர்கள். இந்த மாதிரி அவங்க நிறைய யூட்டர்ன் அடிச்சிருக்காங்க. இது போன்ற யூட்டர்ன்களை கொண்டது தான் திமுக அரசு. அதே மாதிரி லெட்டர்பாடு கட்சி தான் திமுக அரசு. இந்த மாதிரி அவங்கள பற்றி பேசணுன்னா ஒரு நாள் பூரா பேசலாம். கவுண்டர் அவங்க திருப்பி அடிக்க முடியாத அளவுக்கு பேசலாம். நீங்கள்
அந்த மாதிரி பேசல. சரி, உங்களுக்கு உங்களோட அரசியல் ஞானம் அவ்வளோதான், அதான் நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு அரசியல் ஞானம் அவ்வளோதான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்குன்னு சொல்ல, உங்கள் கட்சியில் இருக்க சில பேருக்குமே அந்த சூழ்நிலை தான். ஒரு சில பேர் நல்லா பேசுகிறவங்க இருக்காங்க, நீங்கள் அவங்கள பயன்படுத்தணும். நீங்களே தான் எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுக்கணும் இல்லை, யார் வேணாலும் கொடுக்கலாம். அது வந்து நீங்கள் தான் உங்கள் கட்சிக்குள்ளே பேசி முடிவு பண்ணி சொல்லணும். ஆனால் அதுக்காக சொல்லக்கூடியவங்க இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப யோக்கியமானவங்களாக இருக்காங்களான்னு பார்க்குறேன். ஏன்னா உங்கள் கட்சியில் 42 பேருக்கு மேலே கிரிமினல் வழக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலை, ஊடகத்தில் வருது. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஏன்னா நீங்கள் திமுகலேருந்து அதிமுகலேருந்து ஆடில் எடுத்து போட்டு நான் ஊழல் இல்லாத தூய ஆட்சியை கொடுப்பேன்னா எங்கேருந்து கொடுக்குறது? அதில் வேற கூட்டணியிலேருந்து வந்தவங்களும் அங்கேருந்தே வந்திருக்காங்க. இதில் எப்படி தீய சக்தியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நான் தூய சக்தி அப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படி நம்புறது? ஒரு பக்கம் ஊழல் சக்தியிலேருந்து இப்போ 25 பேரை தூக்கி வச்சிருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் தீய சக்தியிலேருந்து ஆதரவு பெற்றிருக்கீங்க. அதில் வந்து கூட்டணி கட்சி இங்கே உடனே ஓடி வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில் மக்களுக்கு எப்படி நீங்கள் நல்லாட்சி கொடுப்பீங்க? கிட்டத்தட்ட அவங்க பண்ண அந்த கடிதம் எழுதுகிற விஷயம், அவங்க பண்ண மாதிரியே யூடர்ன் பண்ணுற விஷயம், அவங்க அறிவித்த திட்டங்களே இப்போ போயிட்டு இருக்குது. அப்போ இது என்னது? டிவிகே ஈக்குவல் டு டிஎம்கே தானே? டிவிகே இஸ் நாட் அ சேஞ்ச் ஃபார் டிஎம்கே. அது நம்மளாம் தெரிஞ்சு போச்சு. இட்ஸ் நாட் அ டிஃப்ரெண்ட் பாலிட்டிக்ஸ், இட்ஸ் அ சேம் பாலிட்டிக்ஸ். இதில் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு? க்ளீன் பாலிடிக்ஸ் தரேன்னு சொல்லிட்டு டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே திரு விஜய் அவர்களே அப்படின்றாரு. அவர் அப்படியே சொல்லி வச்சிருக்காரு, அவர் ட்விட்டரில் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். க்ளீன் பாலிடிக்ஸ் தரேன்னு சொல்லிட்டு டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பிளவுபட்ட அதிமுகவில் அந்த குழம்பிய குட்டைக்குள் மீன் பிடிக்கிறீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் வந்து தாவேக ஆட்சிக்கு நாங்கள் எந்த இடையூறும் தரமாட்டோம் அப்படின்றதையும் பின்குறிப்பு மாதிரி போட்டுக்கிறாரு அப்பப்போ. இப்படி அவங்க ஸ்டாலின் ஒரு பக்கம் அடிக்கிறாரு, உதயநிதி அவர்கள் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, வன்னியரசு ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அந்த அமமுக டிடிவி தினகரன், எல்லா பக்கமும் அடியாக தான் இருக்குது. நீங்கள் எப்படி ஆட்சி நடத்த போகிறீங்கன்னு தெரியல. இந்த அடுத்த 6 மாதமே சட்டமன்றம் கூடினாவே அங்கே ஒரு விவகாரம் இருக்குன்னு தான் அர்த்தம் போல். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது உங்களுக்கு. சரி, ஆனால் அவங்களாம் அதாவது ஒரு சில கட்சி தலைவர்கள் எல்லாரையும் நம்ம சொல்ல, ஒரு சில கட்சிகள் வந்து அப்படி யோக்கிய மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பற்றி பேசணும், அந்த திமுக பற்றி பேசுகிற மாதிரி அதிமுக பற்றி பேசுகிறதுக்கும் 1008 விஷயம் இருக்குது. பொள்ளாச்சி சம்பவம், அந்த பாலியல் வன்கொடுமை, துப்பாக்கி சூடு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இவங்க ஆட்சியிலேருந்து கடன் எக்கச்சக்கமாக வாங்கி வச்சுருக்காங்க. டாஸ்மாக் இப்போ நம்ம நீங்கள் மூடுற 717 கடை மூடுறது நல்ல விஷயம் தான். ஆனால் நீங்கள் இன்னும் உடனே மூடல, பரிசீலனை பண்ண சொல்லிக்கிங்கன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் அதை செய்யவே இல்லை. நீங்கள் அதான் சொல்லலாம், நீங்கள் செய்யாத நாங்கள் செஞ்சுருக்கோம் அடித்து பேச வேண்டியதானே. நீங்கள் வந்து அதில் 45,000 கோடி 50,000 கோடி ஆக்கலாமான்னு சட்டமன்றத்தை நீங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. நாங்கள் வந்து அதை 717 கடையை மூடுறோம், மக்களுடைய எங்களுக்கு வருவாய் போனாலும் பரவாயில்லன்னு மூடுறோன்னு பேச வேண்டியதானே. அதெல்லாம் நீங்கள் செய்யலை. அதனால் நீங்கள் இந்த விதத்தில் நாங்கள் உங்கள் தீய சக்தியிலேருந்து மாறுபடுறோம் நீங்கள் சொல்லலாம், பேசுகிறதுக்கு நிறைய பேசலாம். ஆனால் அது வந்து இப்போ அது முக்கியம் இல்லை. மக்களுக்கு என்ன முக்கியம்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அங்கே இருக்கிறது அப்படியே இங்கே ரிப்பீட் ஆகிற மாதிரியே எங்களுக்கு தோணுது. இது தாவே காட்சி மாதிரி தெரியல, திராவிட மாடல் 2.0 டிஎம்கே ஆட்சி மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நீங்கள் அதே மாதிரி பெரியார் சிலைக்கு போய் பெரியாரோட நினைவகத்துக்கு போகிறீங்க, பெரியாருடைய சிலைக்கு மாலையை போடுறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது என்னது திமுக அரசு மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்குது. இப்போது இந்த ஆட்சி தொடங்கி 2 இடத்துல பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. ஒரு திருவாரூர் முத்துப்பேட்டைன்னு நினைக்கிறேன், ஒருத்தவங்கள வயல்வெளியில் அந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சு எரிச்சிருக்காங்க ஒரு பொண்ணா பொம்பளையா, அது எந்த வயசுன்னு தெரில. அது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது. நீங்கள் அந்த சிங்கப்பெண் சிறப்பு படை அவங்க என்ன பண்ணுறாங்க? அது போக ஏற்கனவே இருக்குன்னு சில அதிகாரிகளாக இருந்திருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இன்னொன்று, யாரோ ஒரு தனியாக இருந்த ஒரு மூதாட்டியை வந்து வன்புணர்வை செஞ்சு அதுக்கப்புறம் நகையை வேற திருடிட்டு போயிருக்காங்க. இதில் கொள்ளை, பாலியல் வன்கொடுமை 2 பிரச்சனை வேறு. இதில் அங்கே வந்து கற்பழிப்பு, கொலை, அங்கே 2 பேர், இங்கே 2 இது, இப்படி எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்குது. இதில் வந்து இன்னைக்கு சத்தியம் தொலைக்காட்சியிலேருந்து எடுத்து ஒரு விஷயத்த போடுறாங்க. தூத்துக்குடி பக்கம் மணல் அள்ளிக்கிட்டு இருக்காங்க, வந்து நீங்கள் தடுங்க அப்படின்றாங்க. அதை அப்படியே எங்கே இருந்தோ போய் ஒரு கேமரா வச்சு அதை ஷூட் பண்ணி கொண்டாந்து தொலைக்காட்சியில் வெளியிட்டு இருக்கான். உங்கள் பார்வைக்கு வரட்டும்னு சொல்லி அவன் வெளியிட்டு இருக்கான். அவன் அங்கே தடுக்கலை, ஒரு இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லலை, அதை அப்படியே ஷூட்டிங் பண்ணி அப்படியே அதை படம் பிடித்து ஊடகத்தில் வந்து போட்டு, முதலமைச்சர் விஜய் அவர்களே இந்த மாதிரி ஒன்று நடக்குது தூத்துக்குடியில், தயவு செஞ்சு நீங்கள் போய் அந்த மணல் கொள்ளையை தடுங்க அப்படின்றாங்க. மணல் கொள்ளை தூத்துக்குடியில் மட்டும்தான் நடக்குதுன்னு இல்லை, தமிழ்நாடு பூரா இப்போயும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், இது வந்து திமுகவினுடைய இன்னொரு ஆட்சி மாதிரி, இன்னொரு கட்சி மாதிரி தெரியுது. இது வந்து திமுகவின் கிளை கட்சி மாதிரி இருக்குது. எங்களுக்கு இது வந்து மாற்று கட்சி மாதிரிலாம் தெரியல.
டிடிவி தினகரன் ஒரு வார்த்தை சொன்னார், இது மாற்றம் இல்லை துர்நாற்றம்னு. அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு போயிடாமல் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஏற்கனவே இந்த ஒரு வாரத்தில் நடந்த சம்பவங்களையும் பார்த்தாவே அப்படி தான் தெரியுது. அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த இதில் ரொம்ப முக்கியமாக இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு மாற்றம் நீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஐடியாலஜி வைஸ் ஒன்றும் மாற்றம் இல்லை, அது ரெண்டும் சேம் தான். அங்கேயும் திராவிட அரசியல், இங்கேயும் திராவிட அரசியல் தான். ஆனால் அவங்க செஞ்ச குற்றச்சாட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க, எனக்கு பணத்துக்கு மேலே எனக்கு 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 எதுக்கு பணம், நான் தான் இப்போ நிறைய பணம் வச்சுருக்கேன் அப்படின்றீங்க. சரி, உங்களுக்கு அதில் இதில் நீங்கள் யாரும் நானும் தப்பு பண்ண மாட்டேன், மற்றவங்களும் தப்பு பண்ண விட மாட்டேன்லாம் பேசுகிறீங்க வீரவசனமாக. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே தப்பு பண்ணவங்க மேலே என்ன பண்ணுவீங்க, நான் போன காணிலே கேட்டிருந்தேன். அதே தான் இப்போ கேட்குறேன். இந்த டீலிங் எதுவும் மறைமுக டீலிங் எதுவும் நடக்குது அந்த சோஃபாக்கு பின்னாடி, இல்லை உண்மையிலே அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்றத நான் பொறுத்து வந்து பார்க்கணும். இந்த பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு, கொலை குற்றச்சாட்டு, கொள்ளை குற்றச்சாட்டுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க, சீக்கிரமாக அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுங்க. நீங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுத்தால் பின்னாடி எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ இதை பண்ணால் கூட திமுக ஆட்சிக்காரன திமுக கட்சிக்காரன கூட இருக்கலாம், அது திமுக நிர்வாகிகள் கூட இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு களங்கம் விளைவிக்கணும்னு வேணும்னே சில வேலைகளை பண்ணுவாங்க. இவங்க அந்த மாதிரி ஒரு புத்தி கொண்டாங்கன்னா இதில் என்ன பண்ணணும், இதை செஞ்சவங்கள சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க, போட்டு தள்ளிடுங்க, சுட்டு கொண்டுருங்க அப்படின்றாங்க. அதாவது இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட உடனே, குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்கும் கைது பண்ணி கோர்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை ஜெயிலில் வச்சு சோரெல்லாம் போட்டுட்டு இருக்காதிங்க, பட்டுன்னு நடு ரோட்டில் வச்சு சுட்டுருங்க அப்படின்றாங்க. இப்படி நீங்கள் 4 பேர் பண்ணால் அடுத்து திமுக நிர்வாகியாக இருப்பாரோ இல்லை வேறு யாராவது இருப்பாங்க நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு வேளை உங்கள் பேரில் களங்கம் விளைவிக்கணும்னு பண்ணால் கூட அடுத்து இவனை செய்ய மாட்டான். ஏன்னா அவனுக்கு அவன் உயிர் முக்கியம் இல்லை. கட்சிக்காக சில பேர் இந்த தீ குளிச்சு இந்த பைத்தியக்காரத்தமாக பண்ணுறான் 1-2 பேர் இருப்பான். அவனை விட்டு தள்ளுங்க, அவன் எப்படிக்கு இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணி தான் தருவான். ஆனால் பெரும்பான்மையான மக்கள் அவன் உயிரை அவன் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. அதனால் இந்த குற்றச்சாட்டுகள் தானாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து எவனும் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண மாட்டாங்க. ஒரு 10 பேரை சுட்டோம்னா 11ஆவது ஆள் யோசிப்பான், நம்மளையும் சுட்டுருவாங்களோ. அந்த மாதிரி ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்தால் நீங்கள் மாற்று. இல்லை நானும் கடிதம் எழுதுவேன், இந்த சட்டம் தன் கடமையை செய்யும், அந்த மாதிரி வசனம்லாம் பேசிக்கிட்டு நீங்கள் வசனம் தான் பேசுகிறீங்க, விஷயம் இல்லை. விசில் இருக்குது ஆனால் விஷயம் இல்லை. அது தெளிவாக தெரியுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் ஒரு பஞ்ச் டைலாக் வச்சுருக்கீங்க. அந்த டைலாக் ஏற்கனவே அந்த பக்கம் இருக்கிறவங்களும் வசன கரெக்டாக கூட்டம் தான், வசனம் நல்லா எதுக்கு முனையாக பேசி அப்படியே மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்குது. நீங்களும் அதே மாதிரி இன்னொரு வாதினா அவங்களும் சினிமாலேருந்து வந்த மாதிரி நீங்களும் சினிமாலேருந்து வந்தனால தான் இப்படி வசனமாக பேசிகிட்டு இருக்கீங்களா எனக்கு புரியல. மக்களுக்கு தேவை வசனம் இல்லை, அவங்களுக்கு தேவை அவங்களுக்கான அந்த நலத்திட்டங்கள் கரெக்டாக போய் சேரணும், அவங்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் ஒழுங்காக போய் சேரணும், பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். பாதுகாப்பை உறுதிப்படுத்துறேன்னு முத நாளே கையெழுத்துலாம் போட்டிங்க. கையெழுத்து போட்ட ஒரு வாரத்துக்குள்ளார 2 குற்றச்சாட்டு வந்துருச்சு. இது தெரிஞ்சு 2 இன்னும் எத்தனை இடங்கள் இது செய்தியில் வந்தனால இந்த 2 தமிழ்நாடு பூரா எவ்வளோ நடந்திருக்குன்னு தெரியாது. அங்கங்கே நான் சில பேர் வெளியில் குற்றத்தை சொல்லவும் மாட்டேன்றாங்க. அதில் சொன்னதில் 2 வந்திருக்குது தொலைக்காட்சியில். இன்னும் சில இடங்களில் சொல்லியிருப்பாங்க, அது வெளியில் வராமல் கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுத்தால் தான் இனிமேல் யாரும் தப்பு பண்ண மாட்டான். இப்படியே விட்டிங்கன்னா இது 2ன்றது நாளைக்கு 20 ஆகும், 20ன்றது 200 ஆகும். என்னதான் இருந்தாலும் என்ன விஜய் என்ன ஆக்ஷன் எடுத்துகிற போகிறாரு அப்படின்ற திமிரு வந்துடும். அதனால் மக்களுக்கு அந்த அந்த மக்கள்னு சொல்ல முடியாது, மக்களில் இருக்க ஒரு மோசமான கூட்டம், அந்த கூட்டத்துக்கு அதாவது மக்களில் இருக்க சில கெட்டவர்கள், அவர்களுக்கு நீங்கள் அந்த தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு சில பேர் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா மற்றவன் திருந்துவான். ஒன்று இதனால் நம்ம பாதிக்கப்பட்டுருவோமோன்னு பயத்தில் திருந்துவான், இல்லைன்னா அதாவது செய்யாமல் இருப்போன்னு கட்டுப்பாடோட இருக்க முயற்சி பண்ணுவான். திருந்தலைன்னா கூட அட்லீஸ்ட் நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் அடக்கி வாசி போனாலும் பேசாமல் இருப்பாங்க. அந்த விஷயத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும்னா நீங்கள் அதிரடியாக முடிவெடுக்கணும். நீங்கள் உங்கள் கையில் தான் இப்போ அதிகாரம் இருக்குது. நீங்கள் நினச்சா இப்போ என்ன வேணாலும் பண்ணலாம். அதிகாரம் கையில் இருந்துமே நீங்கள் இன்னும் ஒரு மாதிரி சாதுவாக இருக்கீங்க. சாதுவானா நான் என்ன சொல்கிறதுனா, அதுக்காக வரணும் போகிறலாம் சுடுங்க, இல்லை கண்டபடி அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி அப்படி தான். யூடியூப்பில் எவனா வீடியோ போட்டோன்னா அவனை பிடிச்சி உள்ளே போடு. ஒரு சாமியார் ஒரு சாமியார்னு சொல்ல முடியாது, அவர் ஏதோ மகாவிஷ்ணுவா ஏதோ அவரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒருத்தர் கோயம்புத்தூரில் ரொம்ப வருஷமாக இருக்கிறாரு, அவரெல்லாம் விட்டுருவாங்க. ஆனால் யாரோ ஒருத்தனை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள டீலிங் பேசியிருப்பாங்க, இல்லை அவங்க பிரதமரே பார்த்துட்டு போகிறாரு. அதனால் அங்கெல்லாம் புகை வச்சோம்னா அப்புறம் நம்ம ஏற்கனவே வெள்ளைக்கொடையை பிடிச்சி அவங்கக்கிட்ட சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் நம்மளை எதாவது பண்ணி விட்ருவாங்க, ஏற்கனவே நம்ம மேலே இருக்க வழக்கெல்லாம் தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. இல்லைன்னா அவர் மேலே கை வச்சிருக்கலாம். அவர் மேலே கை வைக்காத காரணம் இதுதான்.
சரி நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். திமுக ஆட்சி முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும். திரும்பி அவங்க வரவே கூடாது. எதிர்க்கட்சியாக இருக்கிற வரைக்கும் அவங்க நல்ல குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தப்பு கூட கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க எதிர்க்கட்சியாகவே கடைசி வரைக்கும் இருக்கட்டும். அதுதான் வந்து மாநிலத்துக்கு நல்லது. இப்போ நீங்கள் அவங்க வச்ச குற்றச்சாட்டுக்கு முதல்ல போய் அடுத்த சட்டமன்றம் கூட்டும் போது போய் பதிலை சொல்லுங்கள். ஏற்கனவே இதெல்லாம் சொன்னீங்க, நீங்கள் சொன்னதில் ஒரு இதுக்கு நான் அப்போவே ஆக்ஷன் எடுத்துட்டேன், மிச்ச விஷயங்களுக்கெல்லாம் இதான் பதில் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது இந்த அவங்க செய்கிற மாதிரியே உட்காந்து கடிதம் எழுதிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு போய் மோடியை போய் சந்திச்சு ஒரு 10 விஷயம் இருக்குது உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி ஒரு நேரம் வாங்கி அவர்கிட்ட போய் பேசி இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க சொல்லி கேளுங்க. நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டு வந்துட்டான ஒரு டிக் இந்த பாக்ஸ்ன்ற மாதிரி திரும்ப உட்காந்துக்காதீங்க. திரும்ப அவருக்கு ஃபோன் அடிச்சு அவர் செய்யலைன்னா அவருக்கு வந்து அவர் வெளிநாடு போவார். அவருக்கு அப்பப்போ சுற்றுலா போகணுன்னு ஆசைப்படுவார், அப்பப்போ போவார். அது மாதிரி இப்போ ஏதோ போகிறாரு போல். நம்மளாம் வெளியில் போகக்கூடாதுன்னு பாரு, ஆனால் அவர் வெளிநாடு போகிறாரு. இப்போ அவர் அறிவிச்சிருக்கிற அந்த அறிவிப்பில் மக்கள் யாரும் தேவையில்லாமல் வெளியில் செல்ல வேண்டாம், பயணங்களை குறைத்துக் கொள்ளுங்கலாம் சொல்லி வச்சுருக்காரு. ஆனால் அவர் பயணம் போவார். அதனால் அவர் சொல்லும்போது நாங்கள் இந்த குறிப்பாக நாங்கள் வந்து அதாவது நாட்டின் நலனுக்காக, அந்த வர்த்தகம் சார்ந்த ஒப்பந்தத்திற்காக, அப்புறம் தேச பாதுகாப்புக்காகன்னு நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க நாங்கள் போகிறதுக்கு. அப்படி போகிறதுனால நிறைய பேர் அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ன்றதில் போட்டு கேட்குறான் எதுக்கு மோடி போனார். ஏன்னா எல்லாம் எங்களோட வரி பணத்தில் தான் போகிறாரு. அதனால் நீங்கள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருக்குது. மோடி எங்கேயாவது போனாரா, எங்கே போகிறார், ஏன் போனார், எவ்வளவு செலவு, ஒவ்வொரு ஆளுக்கும் கேட்குறதுக்கு அந்த உரிமை இருக்குது. அந்த ஆர்டிஐ ஆக்ட் மூலமாக, அந்த ஆர்டிஐ ஆக்ட் தான் அந்த ஃப்ரீடம் கொடுக்குது. இதை கேட்குறதுக்கே உரிமை கொடுக்குது. இப்போ நம்ம கேட்குறோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து ஒரு சுற்றுலாக்காக போனாரா, இல்லை வர்த்தக ஒப்பந்தத்துக்காக போனாரா, இல்லை வேறு எதுக்காக போனாரான்றது தெரியணும். அது வந்து ஒரு குடிமகனா ஒவ்வொரு ஆளுக்கும் தெரியணும். இப்போ நம்ம அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயில்டாக போவேனா. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் இப்படி ஒரு நமக்கு ஒன்று சொல்லிவிட்டு அவர் ஒன்று ஃபாலோ பண்ணுவார். அவரும் இந்த நாட்டின் குடிமகன் தான். இப்போ இங்கே எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணால் நீங்களும் ட்ராவல் பண்ணாதீங்க, இங்கேயே இருங்க. நீங்களும் கோல்டு வாங்காதீங்க. நீங்களும் வந்து பார்த்து போக வேண்டிய இடத்துக்கு மட்டும் போயிட்டு வாங்க. வெளிநாடு போகிறது இப்போ அவசியமா? இங்கேயே 1008 பிரச்சனை இருக்குது. நீங்கள் அதை சமாளிக்கலாமே. எதுவாக இருந்தாலும் இப்போ ஜூம் மீட்டிங்கில் பேசிக்கலாம். எதுக்கு அவசியம் தேவையில்லாமல் இவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு போகிறீங்க இல்லையா? அதே வர்த்தக ஒப்பந்தத்தெல்லாம் இப்போ மீட்டிங்கில், இப்போ ஜூம் மீட்டிங்கிலோ டீம் மீட்டிங்லலாம் பேச முடியாதானே? ரொம்ப முக்கியமானதுனா போகலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டுமொத்த தேசமும் இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் எல்லாரையும் நகை வாங்காத, ஒரு வருஷத்துக்கு நகை வாங்க, ஒரு நாள் 2 நாள், ஒரு வருஷத்துக்கு நகை வாங்காதீங்க. சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடையை போட்டு வச்சுருக்கீங்க. அதுபோக இந்த கச்சா எண்ணெயில் ஒரு பிரச்சனை இருக்கிறனால தான் நீங்கள் வந்து யாரும் வெளியில் போகாதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள். இவ்வளோ கெடுபடி சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு என்ன ரூலோ அதே தான் உங்களுக்கும். அவசியமாக வேறு வழியே இல்லை, முக்கியமாக சில சந்திப்புகளுக்கு போங்க, அது நாங்கள் எந்த தடையும் சொல்லலை. ஆனால் சும்மா போகிறது வந்து நல்லதாக படலை. எங்களுக்கு இப்படி ஒரு விதியை விதிச்சுட்டு நீங்கள் ஒரு விதிவிலக்கு மாதிரி போயிட்டுருக்கீங்க. அதை வந்து திருத்திக்கோங்கன்னு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். மற்றபடி இந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் நம்ம வைக்கல, ஊடகங்களில் வந்ததை நம்ம இந்த காணொலியில் சொல்கிறோம். அதை வந்து தெளிவுபடுத்திக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து தாவேகா அரசினுடைய அந்த ஆட்சியை பற்றி பேசினோம். முதல் காணொலியும் சரி, இந்த 2ஆம் காணொலியும் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இந்த 2 காணொலியும் நம்ம சொன்னது என்னென்னா, உங்களுக்கு மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுங்கள். 2வது, திமுக மாதிரியே கடிதம் எழுதிட்டு இருக்காதீங்க, யூட்டர்ன் பண்ணிட்டு இருக்காதீங்க, யூட்டர்ன் அடிச்சிட்டு இருக்காதீங்க. ஒன்று சொல்லிட்டு அப்புறம் திரும்ப வாபஸ் வாங்குறது, அதுக்காக ஒரு தப்பானது ஒன்று கொண்டு வந்துட்டு அதை நான் வாங்க மாட்டேன், வாபஸ் வாங்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தாலும் அதுவும் ஒரு மோசமான செயல் தான். அது கொடுங்கோன்மை. அதனால் நீங்கள் ஒரு இதை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி யோசிங்க. இதை நிறைவேற்றினா பிரச்சனை வருமா வராதான்னு கொஞ்சம் யோசிங்க. அதுக்குன்னு அங்கே சட்ட ஆலோசகர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு இது பண்ணுங்கள். நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு இந்த சட்டமன்றத்தில் கொண்டாந்து நான் நிறைவேற்றலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சில பேர் ஆதரவு தெரிவிப்பாங்க, சில பேர் எதிர்ப்பு என்னன்றது அங்கேயே தெரிஞ்சிடும். கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது பிரச்சனை இல்லாமல் சுமூகமாகிடும். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் அவங்கள்ட்ட கேட்டு பண்ணணுன்றதும் தப்பு தான். அதுக்கு தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்பர்ட் டீம் வச்சுக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த அரசு அதிகாரிகள் அங்கேயே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் கூட வச்சு பேசி இது செஞ்சால் இதனால எதிர்ப்பு வருமான்ற அதெல்லாம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கே வந்து ஒரு டீம் இருக்குமே. எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு மீட்டிங் நடந்ததுன்னா அங்கே வந்து உங்களுடைய ஒரு உங்களுக்குன்னு ஒரு சிறப்பு அணி இருக்கும். அந்த டீம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த மீட்டிங்லாம் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அந்த செய்தி தரக்கூடிய ஒரு அணி இருக்குமே. இங்கே இது நடக்குது, அங்கே இது நடக்குது. அந்த உளவுத்துறை தான் உங்களுக்கு வந்து இந்த செய்திகள்லாம் கொடுக்கணும். அந்த உளவுத்துறை எல்லா முதலமைச்சருக்கும் இருக்கும்.
உங்களுக்கும் இருக்கும். நீங்கள் அவங்கள சரியாக பயன்படுத்துங்க. அவங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு இதை கொண்டு வர போகிறீங்க, மக்கள்கிட்ட ஏதாவது எதிர்ப்பு இருக்குன்னா அவங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. இல்லை மக்கள்கிட்ட வேறு ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது வேறு ஏதாவது விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, ஏதாவது பிரச்சனை வர மாதிரி தெரியுது அப்படின்னா அவங்க முன்னாடி வந்து சொல்லிடுவாங்க உங்களுக்கு. இந்த உளவுத்துறையை ரொம்ப நல்ல விதமாக பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு வந்து இப்போ எல்லாமே இருக்குது. அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு பின்னாடி ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குது, உங்களுக்கு இப்போ பெரும்பான்மை கிடச்சிருச்சு. அடுத்த 6 மாதத்துக்கு யாரும் அசைக்க முடியாது. இப்போ கவர்னரும் உள்ளே வரமாட்டார் 6 மாதத்துக்கு. அதுக்கப்புறமும் யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா உங்ககிட்ட பெரும்பான்மை இருக்குது. அந்த 8 பேர் வெளியில் போனால் போடா போய்க்கிங்க அப்படின்ட்டு சொல்லிடலாம் நீங்கள். அந்த மாதிரி ஒரு சூழல் தான். அதாவது போனால் போய்க்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த 8 பேர் போனால் அவங்க 136 இருக்குல்ல. அதனால் உங்களுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. 3 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 3 வருஷம் கழிச்சு மோடி அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு ஏதாவது கொண்டு வந்தால் தான் பிரச்சனை. அதோட முடிஞ்சு போயிடும், திரும்ப தேர்தல் வரும். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை இந்த எல்லாரும் கூண்டோட கைலாசன்ற மாதிரி கூண்டோட இந்த ஆட்சி வேணாம்னு சொல்லி ஏதாவது முடிவு பண்ணால், அது உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க யாரும் செய்ய மாட்டாங்க. 106 பேர். அதுக்கப்புறம் அந்த 2 இதையும் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்கன்னு வச்சுக்கோங்க. 108 வச்சுப்போம். அந்த 10 பேரில் 5 காங்கிரஸ் உறுதியாக அவங்க ஊரில் இருக்கிறவங்க நம்ம ரொம்ப விருப்பத்தோடு இருக்கிறனால அவங்க போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் மிச்சம் 5 அது அதிமுகவில் இருந்தாலும் சரி, இந்த மற்ற கட்சியில் இருந்தாலும் சரி, அந்த 5 பேரை இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த 5 பேர் தவிர மற்ற எத்தனை பேர் போனாலும் நமக்கு கவலையே கிடையாது. நமக்கு கவலைன்னா உங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ஆட்சியை பற்றி முடிஞ்சிருமோ அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் அதை விட்டுட்டு மக்களுக்கான செயல் திட்டங்களில் கவனம் செலுத்துங்க, வளர்ச்சி திட்டங்களை கவனம் செலுத்துங்க, நலத்திட்டங்கள் தேவையானதை செய்யுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு இது நிறைவேற்றாமல் போனால் கூட சரின்றேன். நீங்கள் இப்போ அவங்கள மாதிரியே நிறைவேற்றுறேன்ற பேரில் இந்த 1000 ரூபாயெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. அதுவே கடனில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்களும் அதே தான் செய்கிறீங்க. நான் அதான் சொன்னேன், நீங்கள் ஒன்று கடன் வாங்கி செய்வீங்க, இல்லைனா வந்து நான் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு நான் மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னேன். நீங்கள் அவங்க ஆட்சியில் செஞ்சதே தொடரணும்னு நினச்சிக்கிட்டு இதை பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னும் கூடுதலாக வேறு செய்யுது. இப்போ கூடுதலாக செய்யலைன்னா அவங்க வருவாங்க, நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு வரிசையாக வருவாங்க. நீ அடுத்த சட்டமன்ற கூட்டத்தில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஆட்சிக்கு வந்து 3 வாரம் ஆகிவிட்டது, 1 மாதம் ஆகிவிட்டது, 2 மாதம் ஆகிவிட்டது, எங்கே 2500 ரூபாய், எங்கே அன்னபூரணி திட்டம் பண்ணி வரிசையாக கேட்பாங்க. இப்போ நீங்கள் அதுக்கெலாம் என்ன பதில் சொல்லுவீங்க? எனக்கு ஒன்றும் தெரியல நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா. ஏன்னா நீங்கள் தான் அந்த வாக்குறுதிலாம் கொடுத்தீங்க. நிதி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் ஒரு புலம்பல் பண்ணீங்க முதல் நாளே. உடனே அடிச்சிட்டாரு ஸ்டாலின் அவர்கள். வந்தோடனே நிதி நிலைமை சரியில்லைன்னா சொல்லி தப்பிச்சுக்காதீங்க, சமாளிக்காதீங்க அப்படின்ட்டார் அவர். அதுக்கு தேவை வந்து நல்ல மனசு இருக்கணும், ஆளுகிற திறன் இருக்கணும், ஆட்சி திறன் இருக்கணும். அது இருந்தால் போதும், மக்களுக்கு செய்யலாம், பணமெல்லாம் இருக்குது அப்படின்றாரு. நீங்கள் வெள்ளை இறக்கி விட்டால் தான் அவர் சொன்னது பொய்யாலேன்னு தெரியும். அதனால் நீங்கள் செய்யலைனாலும் குற்றம் சொல்லுவாங்க, செஞ்சாலும் மக்களுக்கு தான் அது பாதிக்க போகுது. ஏன்னா உங்களுடைய கடன் உச்சவரம்பு ஏறிக்கினே போகும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போகல, அதாவது ஆட்சியை முடிச்சுட்டு போகல 10 லட்சம் கோடி இருந்தது 13 லட்சம் கோடி 14 லட்சம் கோடி ஆகிட்டேன்னா அதையும் குற்றச்சாட்டாக சொல்லுவாங்க. இப்போ அவங்க மேலே அவங்க அந்த கடனை ஏற்றி வச்சதை பேச மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ ஏற்றி வச்சிங்கன்னு உட்காந்து அதை பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஏன் ஏற்றி வச்சான்னு கேட்டால் நாங்கள் வரம்புக்குள்ளே தான் வச்சுருக்கோம்பாங்க. இப்போ நீங்கள் வச்சுருக்கதும் வரம்புக்குள்ளே வச்சுட்டு போனால் நீங்கள் அதை வச்சு ஒரு டிஃபெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க வந்து வரம்பை மீறிச்சு பார்த்தீங்களா, நாங்கள் வரம்புக்குள்ளே வச்சுருந்தோம் அப்படிம்பாங்க. இந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் குறை கண்டுபிடிக்கிறது மட்டுமே வேலை அப்படின்னு வச்சுட்டு உட்காந்துருக்க தான் திமுகவின் ஊடகம். இதை எதிர்த்து நீங்கள் எப்படி அரசியல் பண்ணுறீங்கன்றதான் பார்க்கணும். அப்படி இருக்கிற இடத்துல தான் நீங்கள் சரியான அரசியல் பண்ணணும். அவங்கள பற்றி குற்றச்சாட்டு பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? இப்போ மாற்றி அடிச்சுக்கிறது அங்கே முக்கியம் இல்லை. அங்கே வந்து நீங்கள் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்கிறீங்க? ஏன்னா நீங்கள் மாற்றம்னு சொல்லி வந்திருக்கிறீங்க, ஏமாற்றத்தை கொடுத்துறாதீங்க. நீங்கள் துர்நாற்றம்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்தா மக்களுக்கு ஏமாற்றமாயிருமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்கள் டிஎம்கே மாதிரியே செயல்படுறீங்க. இது திராவிட மாடல் 2.0 தான், ஒரு வாரத்துலேயே தெரிஞ்சு போச்சு. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் எப்படி செயல்பட போகிறீங்க? தயவு செஞ்சு அந்த திராவிட மாடல் 2.0 மாதிரி இல்லாமல் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க. அந்த ஐடியாலஜி இருந்தாலும் அவங்க செஞ்ச திட்டத்தை தான் நம்ம நிறைவேற்றணும் அவசியம் கிடையாது. வேறு விதமாக யோசிங்க. இந்த செய்யலைன்னா சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் அப்படி வாக்குறுதி கொடுத்து வச்சுருக்கீங்க, கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு, இல்லைங்க மாநிலத்தின் நிதிநிலை இவ்வளோ மோசமாக இருக்குது, நான் இப்போ கடன் வாங்கி செஞ்சால் அது வந்து மாநிலத்துக்கு பாதிப்பு, மக்கள் தலையில் தான் அந்த வரியாக வந்து விழுகும், இவங்ககிட்டே வாங்கி இவங்ககிட்டே கொடுக்குறது போஸ்ட்மேன் ஜாப் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு இதெல்லாம் நிறைவேற்ற முடியாது, இதெல்லாம் நிறைவேற்ற முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இங்கேருந்து, ஏன்னா இனிமேல் நீங்கள் ஏதாவது ஒரு செயல்பாடு பண்ணணும்னா கூட அதுக்கே கடன் வாங்கணும். வளர்ச்சி திட்டங்களுக்கே கடன் வாங்க வேண்டிய சூழலில் தான் வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க ஒன்றும் கஜானாவில் பணம் வச்சுட்டு போகல, வளர்ச்சி திட்டத்துக்கே அங்கே வந்து கடன் வாங்கணும். இதில் நலத்திட்டத்துக்கு வேறு கடன் வாங்கினீங்கன்னா நாடு தாங்காது. அதுபோக டாஸ்மாகை வேறு நீங்கள் மூடுறீங்கன்றது நல்ல விஷயம். 717 கடை தான் மூடுறீங்க, ஆனால் மொத்தமாக மூடலை. 4500 கடைக்கு மேலே இருக்கான், அதில் 717 தான் மூடிருக்கீங்க. மிச்சம் இருக்க கடையை நீங்கள் மூடணும். அது நம்ம இந்த காணொலி வாயிலாக கோரிக்கை வைக்கிறோம். அதுவும் உடனடியாக மூடணும். அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் வந்து தீங்கு, ஆனால் நீங்கள் அதை தீங்கை ஏற்றுக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் என்ன தூய சக்தி? அந்த குடிச்சு வர காசு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதும்
கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கிறதும், பள்ளிகளுக்கு பக்கத்தில் இருக்கிறதும், வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான் நான் வந்து மூடுறேன்றீங்க. நீங்கள் அங்கிட்டு மூடுறீங்க, அவன் சந்து கடையில் திறந்துடுறாங்கன்னு நம்ம சொல்ல. சௌமியா அன்புமணி அவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு கடையை மூடுறீங்க, சந்துக்குள்ளே 10 கடையை திறக்கிறாங்களேன்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இது அவங்களோட குற்றச்சாட்டு. அப்போ அந்த சந்து கடையை என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் மெயினில் இருக்குன்னு சொல்லி கடையை மூடுறீங்க, அதுக்கு பக்கத்துலேயே 10 சந்து கடையை திறந்துறாங்களாம். அது அவங்க குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதுக்கும் உங்ககிட்டேருந்து பதில் இல்லை. அதுக்கு நேரம் நடவடிக்கை எடுப்பேன் ஏதாவது சொன்னீங்களா? அதுவும் சொல்லலை. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்குறான். அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நீங்கள் அந்த சந்து கடையை தடுக்கணும். இந்த கடையை மூடிட்டோன்னு பேசாமல் இருந்தீங்கன்னா அவன் 10 சந்தை கடை, ஒரு கடையை மூடினதுக்கு அவன் 10 சந்தை கடை திறக்கிறான். அப்போ அதெல்லாம் நீங்கள் அந்த அங்கிட்டு வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் வாங்கிட்டு வந்துச்சு இங்கே வியாபாரம். இந்த பெட்ரோல்லாம் ரொம்ப தள்ளி இருந்தால் வாங்கி வச்சு இந்த பாட்டில் வச்சு விற்பாங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் சமாளிக்கிறதுக்கு தெரியணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஆட்களை பிடிக்கணும். நீங்கள் பிடிச்சி நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் வித்துட்ருக்கேன்னு சொல்லி அவங்கள பிடிச்சிங்கன்னா அடுத்த வைக்க மாட்டாங்க. அதாவது எந்த பொருளுக்கு டிமாண்ட் இருக்குதோ மக்கள் அதை எப்படியாவது எடுத்துகிட்டு வந்து விற்கலான்னு பார்ப்பாங்க. இப்போ அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குல்ல, அதுக்கு அந்த டிமாண்டை இவங்க பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த மக்கள். அவங்களுக்கு ஒழுங்காக நீங்கள் ஒரு வேலையை கொடுத்துருக்கலாம். இந்த 2,500 கொடுக்குறேன், 4,000 கொடுக்குறதெல்லாம் நிறுத்திட்டு எல்லாருக்கும் ஒரு வேலையை சீமான் தான் செய்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுக்குறேன், மாதம் 20,000 25,000 சம்பளம் கொடுக்குறேன், பெருமை மிக்க வாழ்வுக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் போய் இதுக்கு 2,500 3,000 கையேந்து நிற்கிறீங்க, பிச்சை கட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் இலவசம் சொல்ல அவர் பிச்சைன்னே சொல்லிட்டாரு. கையேந்து நிற்கிறதுக்கு பேர் என்ன? பிச்சை தானே. அதை தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து பிச்சை போடுறேன்றீங்க. மக்கள் வந்து அது பிச்சைனே தெரியாமல் உரிமை தொகையை நினச்சி வாங்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் நான் சொன்னேன், அது பிச்சை, அது இலவசம் இல்லை. அது வந்து நீங்கள் அந்த பிச்சைன்னு சொன்னால் வாங்க மாட்டாங்கன்னா அதுக்கு அதுக்கு மேலே ஒரு சுகர் தடவி, அது ஒரு சீனியோ இல்லை தேனையோ பூசி அதை வந்து இலவசம்னு சொல்கிறீங்க. அதுலேயும் இலவசன்றது வந்து சில பேருக்கு அதுக்கு அசிங்கமாக இருக்குன்றனால உரிமை தொகை அப்படின்றீங்க. இப்படிலாம் ஒரு பக்கம் கொடுக்குறேன் கொடுப்பாங்க. அப்புறம் ஓசி பஸ்ஸு அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லுவார். இங்கிட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஓசியில் தானே போனீங்க அப்படின்னு ஒருத்தர். அந்த அசிங்கம் தேவையா? நீங்களே உங்களுக்குலாம் காசு இல்லையா? நீங்களே குறிப்பாக மகளிர்கிட்ட தான் கேட்குறேன், உங்கள்கிட்டலாம் காசு இல்லையா? நீங்களே பஸ்ஸில் ஏறி போய்க்க முடியாதா? நீங்கள் அந்த மாதிரி இலவசம் கேட்டு போனோன்னா ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள்னு நினைக்கிறேன், ஓசி பஸ்ஸில் தானே போனீங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஏதோ ஒரு காணொலியில் இருக்குது. அதாவது யாரை கேட்குறாருன்னா மகளிரை பற்றி கேட்குறாரு. மகளிருக்கு செஞ்சோன்னு எங்கள் ஊடகங்கள்லாம் தம்பட்டை அடிச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க அமைச்சர் தான் சொன்னார், நீங்களாம் ஓசி பஸ்ஸில் தானே போனீங்க அப்படின்றது. கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு உங்களை குத்தி காட்டுறாங்க, அசிங்கப்படுத்துறாங்களா? அது தேவையான்றேன். அதனால் அது எதுக்கு ஓசி? அதுக்கு ஒழுங்காக நீங்கள் வந்து வேலை கொடுங்க, நாங்கள் வேலையை நாங்கள் உழைச்சி சம்பாரிச்சுக்கிறோம், அதில் நாங்கள் எல்லாம் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. அதைத்தான் நீங்கள் தாவேக்கா அரசிட்ட நம்ம சொல்கிறோம். நீங்கள் இந்த திட்டங்கள்லாம், இந்த நலத்திட்டங்கள்ன்ற பேரில் நீங்கள் அறிவிச்சிருக்கலாம், தயவு செஞ்சு நிப்பாட்டிட்டு ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு, இதுக்கு காரணம் நிதி நிலைமை மோசமாக வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்னால் அதே இப்போ பஞ்சப்பாட்டை பாடுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி கஜானால நல்ல பணம் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கலாம். அப்போ அது கடன் வச்சுட்டு போனது யார்? வரம்புக்குள்ளே இருந்தாலும் கடன் வச்சுட்டு இவ்வளோ லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போனது அந்த 2 கட்சி தான். நல்ல நறுக்கு தச்சாப்பில் அவங்க 2 பேரும் கேள்வி கேளுங்க. இத்தனை ஆண்டு ஆழமாக ஆட்சி பண்ணிட்டு இத்தனை லட்சம் கோடி கடனில் வச்சுட்டு போயிருக்கீங்கன்னு கேள்வி கேட்கணும். நீங்கள் இதான் உங்கள் நிதி நிர்வாகமாக இவ்வளோ மட்டமான நிர்வாகத்தை பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து நீங்கள் என்ன வரம்புக்குள்ளே இருக்குன்னு வேறு பெருமையாக தட்டிக்கிறீங்க. கடன் வச்சுட்டு போகிறது பெருமையாக, அது ஒரு அசிங்கம் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரிலாம் அடிச்சிங்கன்னா அவங்க வாய முடிடுவாங்க. நீங்கள் எங்கே அடிக்கணுமோ அங்கே அடித்து பேச மாட்டேங்கிறீங்க. சரி, அதை விடுங்க. இப்போ இந்த 10 லட்சம் கோடியை மயக்கொண்டு தயவு செஞ்சு 15 லட்சம் கோடி 20 லட்சம் கோடிலாம் ஆக்கிடாதீங்க. அதுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. நான் நிறைவேற்றலாம்னு நினச்சி தான் சொன்னேன். ஆனால் நிதி நிலைமை மோசமாக இருக்குது. அதனால் இதை நிறைவேற்ற முடியாது, நிறைவேற்றக்கூடிய சாத்தியங்கள் இல்லை. இதுக்கு மேலே நான் கடன் வாங்கி இதை நிறைவேற்றுறதுக்கு, அதுவும் மாநிலத்தின் மக்களின் தலையில் தான் வந்து விழுகுன்றனால அதை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி மன்னிப்பை கேட்டுட்டு, நீங்கள் வளர்ச்சி திட்டங்களை நோக்கி அதுக்காக நான் கடன் வாங்கி சில தொழில்கள் செய்கிறேன், அதன் மூலம் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறேன். அதுபோக நீங்கள் அந்த முதலீடுகள்லாம் எடுத்து பண்ணிங்கன்னா வேலைவாய்ப்புகள் தன்னால் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் கொடுக்க வேண்டியது வேலை. இந்த 2,500 அன்னபூர்ணி திட்டம் இதெல்லாம் கிடையாது. அதை எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்கா. அவனுக்கு நீங்கள் 4,000 கொடுக்குறதுக்கு மேலே வேலையை கொடுத்து அதுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்துட்டு போயிடலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மக்களை உழைப்பிலேருந்து வெளியில் தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இதே தானே திமுகவும் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இதே தான் அங்கே இருக்க காங்கிரஸ் 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லிட்டு 100 நாள் வேலை திட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தா தான் தெரியும். இங்கிட்டு இருக்க மண்ணள்ளி இங்கிட்டு போடுறாங்க, அங்கிட்டு இருக்க மண்ணள்ளி இங்கிட்டு போடுறாங்க. அதுக்கு அந்த பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்துக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. இதான் அவங்க 100 நாள் வேலை திட்டத்தில் பண்ணுறாங்க. இன்னும் சில இடங்களில் போனால் 100 நாள் வேலை திட்டம் இருக்கவங்க அந்த கிராமத்தில் வேலை பார்க்குறவங்களாம் பார்த்தா அவங்ககிட்ட ஒரு மூலையில் அங்கங்கே உட்காந்துக்கிறாங்க. என்னப்பா மணியாச்சா, சரி காசை கொடுங்க வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு போயிடறாங்க. என்ன வேலை பார்த்தாங்கன்னு தெரியல. இதுக்கு 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா வாங்கி போகிறாங்க. இந்த வேலையில் போகிறோன்னு சொல்லிவிட்டு அங்கே விவசாய வேலைக்கு வர மாட்டேன்றாங்க. அதில் வேலையும் ஒழுங்காக பார்க்குறது கிடையாது. இவங்களெல்லாம் வந்து கண்காணிக்கணும். சும்மா எவனாவது காசு கொடுப்பானா? நீங்கள் அந்த மத்திய அரசு பண்ணாலுமே மாநில அரசு அதை கண்காணிக்க வேண்டியதானன்றேன்.
இந்த மாதிரி அந்த வேலையில் என்ன வேலை பார்க்குறாங்களா, இந்த காசு வாங்கிட்டு சும்மா போகிறாங்களான்னு பார்க்கணும். மக்களை உழைப்பில் ஈடுபடுத்தி அவங்களுக்கு ஊதியத்தை கொடுத்து அந்த ஊதியத்தின் மீது அவங்க ஊதியத்தின் மூலமாக அவங்க வாங்கிக்கக்கூடிய அந்த பொருட்கள்லாம் வாங்கி அவங்க பெருமைமிக்க வாழ்வு வாழணும். அதை விட்டுட்டு உழைப்பிலேருந்து வெளியேற்றி இலவசம் கொடுத்து டிவி வேணுமா டிவி, ஃப்ரிட்ஜ் வேணுமா ஃப்ரிட்ஜு, ஒருத்தர் ஃப்ரிட்ஜு தரேனார் இல்லையா, குளிரட்ட பெட்டி. அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா இருந்தாங்க, மிக்சி கிரைண்டர்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐயா இருந்தார், அவர் வந்து தொலைக்காட்சி கொடுத்துட்டு இருந்தார், தொலைக்காட்சி பெட்டி. அவங்களுடைய பாணியில் வந்த பின்னாடி இருக்கிற அரசு இப்போ குளிரட்டு பெட்டி தரேன், 1000 ரூபா தரேன், 2000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்குது. இப்படி பண்ணிங்கன்னா அதனால தான் மாநிலத்தின் நிதி நிலைமை மோசமாகி இப்படி கடனானது காரணம். வாக்கை பெறுவதற்கு நீங்கள் தனியாக காசு கொடுத்தது இல்லாமல் நீங்கள் எனக்கு வாக்கு செலுத்தினா உங்களுக்கு பின்னாடி காசு தருவேன்ற டீலிங் தான் இந்த டீலிங். சரி, இந்த அளவுக்கு மோசமாக இருக்கனால நம்ம சொன்னதை நீங்கள் இங்கே கவனமாக வச்சுட்டு இந்த ஒரு மன்னிப்பை கேட்டு இதை செயல்படுத்தாமல் நீங்கள் நலத்திட்டங்களை நிறுத்திட்டு, நலத்திட்டங்கன்னா எல்லா நலத்திட்டங்களையும் நிறுத்துக்கன்னு சொல்ல, முதியோர் உதவித்தொகைலாம் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றி தான் ஆகணும். ஓய்வூதிய திட்டத்தை பற்றி நீங்கள் பேசவே இல்லை. ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றி தான் ஆகணும். சில திட்டங்களை நீங்கள் நிற்பாட்ட முடியாது, செஞ்சு தான் ஆகணும். அந்த வகையில் நீங்கள் நிப்பாட்டுறதுனா அந்த மகளிர் உரிமை தொகை, இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டம், இதெல்லாம் நிறுத்தலாம். இது நீங்களாம் கொடுக்குறது இந்த 2023 அது கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அந்த 1000 ரூபா இல்லாமல் அவங்க வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. சும்மா இவங்களா புதுசாக ஒன்று பழக்கி விட்டுற வேண்டியது. அப்புறம் நீங்கள் கொடுக்கலன்னா அவங்களால மருந்து வாங்க முடியாது, மருத்துவரை பார்க்க முடியாதுன்னு கதையெல்லாம் விட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு பதிலாக அந்த நபர்கள் யாரெல்லாம் இந்த பயனடைறாங்களோ அவங்கள கூப்பிட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு அரசு வேலையை கொடுத்துருங்கன்றேன். முடிஞ்சு போச்சு. அதே அந்த பயனாளிகள் யாருன்னு பாருங்கள், அவங்க அத்தனை பேரையும் வர சொல்லுங்கள். இதில் அந்த குடும்பத்தினுடைய தற்போதைய நிதி நிலைமை என்ன, ஒருத்தராவது சம்பாதிக்கிறாரா, ஒருத்தர் கூட சம்பாதிக்காமல் இருக்க குடும்பம்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு யாருக்கு செய்யணும், யாருக்கு அதுக்கு உண்மையிலே வந்து யாருமே யாருமே உழைக்கல, ஒரு குடும்பத்தில் உழைக்கலைன்னா அவங்க வேலை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தான் நீங்கள் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்க வேலை கொடுக்கணும். வேலையை கொடுத்து சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாம் தேவையானது வாங்கி போகிறாங்க, நீங்கள் ஏன் கொடுத்துட்டு இருக்க போகிறீங்க? இதைத்தான் சீமான் அவர்கள் செய்வேன்னு சொன்னார். அவங்கள வந்து மக்கள் புறம் தள்ளிட்டு யாரெல்லாம் இலவசம் தராங்களோ அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதுலேயும் இந்த கட்சிக்கு எப்படி எல்லாம் செய்யணும்னு வேறு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி கட்சியை கொண்டாந்து அங்கே உட்கார வச்சுருக்காங்க. அதனால் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவப்படும் போது தான் அவங்களுக்கு புத்தி வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் திமுக அரசு அவங்க கவுண்டர் கொடுக்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் அவங்க ஆட்சி அப்படியே நீங்கள் டிட்டோவாக இங்கே காப்பி அடித்து பண்ணாதீங்க. படத்தில் தான் மகேஷ் பாபு அவர்கள் நடிக்கிற படங்களாக பார்த்து அதே மாதிரி அவங்க படத்தை நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனது காப்பி பண்ணிங்க படத்தில் தானேன்னு சொல்லி விட்டோம். ஆட்சியிலையும் பார்த்தா திமுக மாதிரியே காப்பி அடிச்சிங்க பண்ணால் எப்படி? சரி, வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு பார்த்தா அங்கேயும் திமுக அதிமுக அங்கே ஆந்திராவில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவங்க கட்சியில் வெளியிட்ட அந்த அது போன்ற வாக்குறுதிகளாக தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்கன்னா எப்படி? எல்லாமே காப்பியாக இருக்குது. ஒன்றாவது சுயமாக இருக்கணும்ல. படத்தில் தான் மகேஷ் பாபு அவர்கள் நடித்த படங்களுடைய கதைகள் அப்படியே எடுத்து இங்கே திரும்பி